ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற வெள்ளியாங்கிரி மலையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது தென் கைலாயம்னே சொல்லுவாங்க. இந்த மலை சுமார் 6000 அடி உயரத்தில் இருக்குதுங்க. இது ஆக்சுவலாக எதுக்காக ரொம்ப ஃபேமஸ்னால் சுயம்புலிங்கம் 7வது மலையில் அமைந்திருக்குது. அதை பார்க்கறதுக்காக பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் இங்கே போகிறாங்க. ஆனால் சொல்லாமல் இருக்க முடியாதுங்க, இந்த மலையை ஏறுறதுக்கு நமக்கு தனி மன வலிமையும் உடல் வலிமையும் ரொம்பவே தேவைங்க. இங்கே சிவன் அவர்கள் தியானம் பண்ணதான் நம்பப்படுற ஒரு புனிதமான ஒரு ஸ்தலம் தாங்க இது. இப்போ நம்ம இந்த 7 மலையை பற்றி ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மலை வெள்ளை பிள்ளையார் கோயில் இருக்கிற மலைங்க. இது ரொம்ப செங்குத்தாகவும் சேதமடைந்த படிகளோடவும் இருக்குது. 2வது மலையில் மூங்கில்கள் நிறைந்த ஒரு வழுக்கும் நிலப்பரப்போட பாம்பாட்டி சித்தர் குகை நீரூற்று அந்த மாதிரி இருக்குது. 3வது மலை பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சுனை அந்த மாதிரி இருக்குது. அந்த பாதையுமே கொஞ்சம் கடினமானது தான். அதில் 4வது தட்டையான மேற்பரப்போட இங்கே இருக்குது. இங்கே ஆதியோகியோட சிலையுமே வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஒட்டரோட சமாதியுமே இருக்குது. 5வது மலை நீங்கள் பார்த்தீங்கன்னா திருநீர் மலைன்னு சொல்கிறாங்க. இங்கே வெள்ளை மணல் சாம்பல் அந்த மாதிரி ஃபுல்லாக சாம்பலாக கொட்டி கிடக்குங்கிறாங்க. இங்கே அன்னை சீதை தவம் செய்த இடமாகவும் இந்த 5வது மலையை சொல்கிறாங்க. 6வது மலை பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஆண்டி சுனை இருக்குது. இது ரொம்பவுமே செங்குத்தான ஒரு கடினமான மலைன்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக 7வது மலை தாங்க சுயம்புலிங்கம் இருக்கிற மலை. சுயம்புலிங்கம்னா என்னென்னா தானாகவே தோன்றிய ஒரு கல் பார்க்குறதுக்கு அப்படியே லிங்கம் மாதிரியே இருக்கும். இதை பார்க்குறதுக்கு தான் அவ்வளோ பக்தர்கள் போகிறாங்க. எந்த மந்த்ஸில் இங்கே அலௌடுனா ஃப்ரம் ஃபெப்ரவரி டு மே வரை நம்ம பார்க்க போகலாம். இங்கே பிளாஸ்டிக் பாட்டில்ஸு பிளாஸ்டிக்ஸ் கம்ப்ளீட்டாக பேன் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கீழேயே அவங்க ஒரு மூங்கில் கம்பு மாதிரி தராங்க. அது 30 ருபீஸ் சொல்கிறாங்க. நீங்கள் அதனால் அது ஒன்று வாங்கிக்கோங்க, உங்களுக்கு நடக்கும்போது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அது இல்லாட்டினாலும் நீங்கள் மலை ஏறுற பாதி வழியில் நிறைய இந்த மாதிரி கம்பு இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே ரொம்ப டேஞ்சரஸான இந்த ஸ்னேக்ஸு தேல் அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் வீடியோலே பார்த்துருப்பீங்க, தேல்லாம் இருந்தது. என்னோடய ஹஸ்பண்ட் அவங்க ஒரு குரூப் ஆஃப் 8 மெம்பர்ஸ் ட்ரெக்கிங் போயிருந்தாங்க அவங்க ஆஃபீஸ்லேருந்து. அவர் ஒரு சிங்கிள் ஷாட்லேயே முடிச்சிட்டாரு. மீன்ஸ் மேலே போய் தங்கலாம் இல்லை, காலையிலேருந்து அப்படியே நடந்து நைட்டு ரிட்டர்ன் வந்துட்டார். அந்த மாதிரி தான். ஸோ இங்கே போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு சின்ன அட்வைஸ் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்கள் ஹெல்த் ரொம்ப முக்கியங்க. உங்களால் இங்கே ஏற முடியுமான்னு பாருங்கள். முடிஞ்சால் போங்க, இல்லாட்டி கடவுள் எல்லா இடத்துலையுமே இருக்கிறாருங்க. தூண்லேயும் இருக்கிறாரு, துரும்புலேயும் இருக்கிறாரு. நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணோம்னா கடவுள் நம்மக்கிட்டே இருப்பாருங்க. ஸோ இவ்வளோ கஷ்டப்படணும்னு தேவையில்லை, பட் போனாலும் தப்புமே இல்லை. அதே மாதிரி இங்கே செப்பல்ஸ் அலௌடு இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. பட் ஷூ அலௌடு. என் ஹஸ்பண்ட் ஷூ போட்டுட்டு தான் போனார். ஸோ இந்த 7 மலையை பற்றி நான் கிறிஸ்பாக சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.